போரும் அமைதியும். இதன் ஆசிரியர் லியோ டால்ஸ்டாய். பாகம் 1, பகுதி 2. அன்னா பாவ்லாவின் வரவேற்பு அறை மெதுவாக நிறைய ஆரம்பித்தது. பீட்டர்ஸ்பர்க்கின் உயர் வட்டாரம் அங்கே கூடியிருந்தது. அவர்கள் வயதிலும் குணத்திலும் மிகுந்த மாறுபட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் சேர்ந்துள்ள உயர் வட்டாரத்தை பொறுத்தவரை எல்லோரும் ஒரே மாதிரி இருந்தார்கள். இளவரசர் வசாலியின் குமாரியான அழகிய ஹெலன் தன்னுடைய தகப்பனாரை ஸ்தானாதிபதியின் விருந்துக்கு அழைத்து போக வந்தாள். அவள் நடன உடையும் கௌரவமுள்ள தோழி என்ற பதக்கத்தையும் அணிந்திருந்தாள். பீட்டர்ஸ்பர்க்கில் மிகுந்த கவர்ச்சியான பெண் என்று விளங்கிய வாலிப சிறிய இளவரசி பால்கோன்ஸ்காவும் அங்கே இருந்தாள். கடந்த குளிர்காலத்தில் அவளுக்கு திருமணம் ஆயிற்று. அவள் கர்ப்பவதியாய் இருந்தபடியால் பெரிய கூட்டங்களுக்கு போவதில்லை. சிறிய வரவேற்புகளுக்கு தான் போவாள். இளவரசர் வசேலியின் குமாரர் ஹிப்பால்ட்டை மார்ட்டுடன் அங்கு வந்து அவரை அறிமுகப்படுத்தினார். மாரியா பாதிரியார் வேறு பலரும் கூட வந்திருந்தார்கள். புதிதாய் வரும் ஒவ்வொருவருடனும் அன்னா பாவ்லானா, நீர் என் சித்தியை இன்னும் பார்க்கவில்லையே என்றோ அல்லது எனது சித்தியை உமக்கு தெரியாதே என்றோ அவரையோ அவளையோ மிகுந்த அடக்கத்துடன் அந்த சிறிய வயதான சீமாட்டியிடம் அழைத்து போவாள். அந்த சீமாட்டி தன் தலையில் உள்ள தொப்பியில் பெரிய ரிப்பன் கட்டியிருந்தாள். விருந்தினர்கள் விஜயம் செய்ய ஆரம்பித்ததும் பக்கத்து அறையிலிருந்து கிளம்பி வந்து அங்கு உட்கார்ந்தாள். அன்னா பாவ்லானா விருந்தாளியை அவளிடம் அழைத்து வந்ததும் தனது பார்வையை விருந்தாளியிடம் இருந்து சித்தியிடம் திருப்பி ஒவ்வொருவரின் பெயரையும் சொல்லி பின்பு அவர்களை அங்கே விட்டு போவாள். இந்த கிழட்டு சித்தியை அங்கு வந்த விருந்தாளிகள் ஒருவருக்கும் தெரியாது. அவள் யார் என்று அவர்கள் தெரிந்து கொள்ளவும் விரும்பவில்லை. அவளை பற்றி ஒருவருக்கும் கவலையும் இல்லை என்றாலும் ஒவ்வொருவரும் முகமன் கூறும் சடங்கை செய்து வந்தார்கள். இந்த முகமன்களை அன்னா பாவ்லானா சோகமும் பவித்திரமும் கலந்த நோக்கோடும் மௌனமாக சம்மதத்தோடும் கவனித்து வந்தாள். ஒவ்வொருவரிடமும் அந்த சித்தி ஒரே மாதிரியான வார்த்தைகளையே பேசி வந்தாள். அதாவது அவர்களுடைய சௌக்கியம், தன்னுடைய சௌக்கியம், கடவுள் கிருபையால் அவர் இன்று நன்றாக இருக்கிறார் என்ற வார்த்தைகளோடு மாட்சிமை தங்கிய சக்கரவர்த்தியின் சௌக்கியம் ஆகியவைகளை பற்றி பேசினாள். தமது பொறுமையின்மையை காட்டுவதை மரியாதை தடுத்ததால் ஒவ்வொரு விருந்தாளியும் தமது எரிச்சலான கடமையை செய்து முடித்தவுடன் தப்பித்தோம் என்ற உணர்வுடன் அந்த கிழவியை விட்டுவிட்டு போனார்கள். ஒருவராவது அன்று மாலை முழுவதிலும் அவளிடம் திரும்பவில்லை. அந்த வாலிப இளவரசி பால்கோன்ஸ்கயா அந்த வேலைப்பாடுள்ள தனது வெல்வெட் பையில் பின்னல் ஜாமான்களை கொண்டு வந்திருந்தாள். மெல்லிய கருப்பு ரோமங்கள் அரும்பிக் கொண்டிருந்த அவளுடைய அழகிய சிறிய மேல் உதடு பற்களை விட குட்டையாக இருந்தபடியால் அது மேலேயே அழகாக நின்றது. முக்கியமாக சமயங்களில் அதனை கீழ் உதட்டோடு தொடுவதற்கு அவள் இழுக்கும்போது சிறப்பாக இருந்தது. முற்றிலும் அழகான பெண்களுக்குண்டான செய்தியைப் போலவே அவளுடைய குட்டையான அவளுடைய மேல் உதடும் அவளுடைய பாதி திறந்த வாயும் அவளுக்கு சிறப்பான தனியான ரகமுள்ள அழகாய் விளங்குவது போல தோன்றியது. சீக்கிரம் தாயாராக போகும் அவள் நிறைந்த உயிர் துடிப்பும் நலமும் கொண்டு மிக எளிதாக தனது பொறுப்பை நிறைவேற்றி வந்தாள். இந்த அழகிய இளம்பெண்ணை பார்த்த ஒவ்வொரு முகத்திலும் களி துலங்கியது. வயோதிகர்களும் உற்சாகமற்ற இளைஞர்களும் அவளை பார்த்த பின்பும் அவளுடன் சிறிது நேரம் பேசிய பின்பும் அவளைப் போலவே தங்களுக்கும் முழு உயிர் துடிப்பும் ஆரோக்கியமும் வந்து கொண்டிருப்பதாக உணர்ந்தார்கள். அவளுடன் பேசியவர்கள் எல்லோரும் ஒவ்வொரு வார்த்தையிலையும் அவளுடைய ஒளிமயமான புன்முறுவலையும் விடாமல் ஒளி வீசி வந்த அவளுடைய வெள்ளை பற்களையும் கண்டார்கள். தாங்கள் இன்று ஒரு தனிப்பட்ட அழகான மனோநிலைமையில் இருப்பதாக உணர்ந்தார்கள்.
மேசையை சுற்றி வேகமான சுருக்கமான ஆடிய நடையில் தன்னுடைய பையை கையில் எடுத்துக்கொண்டு வெள்ளி தேநீர் பாத்திரத்திற்கு அருகில் இருந்த சோஃபாவில் தமது உடையை மகிழ்ச்சியோடு பரப்பி சின்ன இளவரசி அமர்ந்தாள். அவள் செய்வதெல்லாம் அவளுக்கும் அவளை சுற்றி இருப்பவர்களுக்கும் மகிழ்ச்சி கொடுப்பதாக அவள் நினைப்பதைப் போல் இருந்தது. நான் எனது பின்னல் வேலையை கொண்டு வந்திருக்கிறேன் என்று அவள் தனது பையை காட்டி அங்கு இருப்பவர்களை எல்லாம் பார்த்து பிரெஞ்சு மொழியில் பேசினாள். கவனி அனாட்டி, ஒரு மோசமான தந்திரத்தோடு என்னுடன் நீ நடந்து கொள்ளவில்லை என்று நம்புகிறேன் என விருந்து கொடுப்பவளை பார்த்து பேசினாள். முற்றிலும் சிறிய ஒரு வரவேற்பாகத்தான் இருக்கும் என்று நீ எழுதினாய். இப்பொழுது பார், நான் எவ்வளவு மோசமாக ஆடை அணிந்திருக்கிறேன் என்பதனை. பின்னல் வேலை செய்த இடுப்பளவு உள்ள அழகிய சாம்பல் வண்ணமான சட்டையையும் அதன் மேல் மார்புக்கு கீழாக கட்டப்பட்டிருந்த அகலமான ரிப்பனையும் காட்டுவதற்காக அவள் தன் கைகளை பரப்பினாள். அமைதியாக இரு லீசா, வேறு யாரை விடவும் நீ எப்பொழுதும் அழகாகவே இருப்பாய் என்று அன்னா பாவ்லாவனா பதிலளித்தாள். அதே நிலையிலையும் இன்னமும் பிரெஞ்சு மொழியிலையும் இராணுவ தளபதியை பார்த்து, என் கணவர் என்னை கைவிடப் போகிறார் என்பது உமக்கு தெரியுமா என்று கேட்டார். இளவரசர் வசேலியை பார்த்து, அவர் தம்மையே கொன்று கொள்ளப் போகிறார். இந்த போர் யுத்தம் எதற்காக என்பதனை எனக்கு சொல்லும் என்று அவள் சொல்லி பதிலை எதிர்பார்க்காமல் அவளுடைய மகளான அழகிய ஹெலனிடம் பேசுவதற்கு திரும்பினாள். இந்த சிறிய இளவரசி எவ்வளவு மகிழ்ச்சியான பெண்ணாய் இருக்கிறாள் என்று இளவரசர் வசைலி அன்னாபாவ்லாவிடம் சொன்னார். அடுத்தாற்போல வந்தவர்களுள் ஒரு வாலிபர் கனமாகவும் கட்டுக்கோப்பான உடம்பும் கொண்டு தலையை ஒட்டிய கிராப்பும் கண்ணாடியும் அணிந்து அச்சமயம் புதுமையாய் இருந்த மெல்லிய வண்ண கால் சட்டைகளும் அணிந்து பழுப்பு நிற மேல் சட்டையும் போட்டிருந்தார். இந்த தடித்த வாலிபர் காத்ரைன் காலத்தில் பிரபலமாய் விளங்கியவரும் தற்சமயம் மாஸ்கோவில் மரணப்படுக்கையில் கிடப்பவருமான கோமகன் பெஜிகாவ் என்பவரின் சோர மக்களுள் ஒருவர். இந்த வாலிபர் இன்னும் இராணுவத்திலோ சிவில் சர்வீஸிலோ சேரவில்லை. அப்போதுதான் தாம் படித்து வந்த வெளிநாட்டிலிருந்து திரும்பி வந்திருந்தார். வரவேற்பில் அவர் கலந்து கொள்வது இது முதல் தடவை. இந்த வரவேற்பு அறையில் இருந்த கீழ்த்தரமான ஒருவருக்கு அவள் கொடுக்கும் முகமனமாகிய தலை அசைப்பையே இவரிடமோ அன்னா பாவ்லாவனா காட்டினாள். இந்த கீழ்த்தரமான வரவேற்பை அவள் கொடுத்த போதிலும் ஏதோ அந்த இடத்திற்கு பொருத்தமில்லாத பிரம்மாண்டமான ஒன்றை அவள் பார்ப்பதைப் போல பியர் அங்கு நுழைந்ததை பார்த்ததும் அவள் முகத்தில் கவலையும் பயமும் தோன்றின. அந்த அறையில் இருந்த மற்றவர்கள் எல்லோரையும் விட அவர் அதிக பருமனாய் இருந்தார். என்றாலும் அவருடைய ஞானத்துடன் கூடிய புத்திசாலித்தனம், இயற்கையாய் கவனித்து அறியக்கூடிய சாமர்த்தியம் ஆகியவை அங்கு வரவேற்பறையில் இருந்த ஒவ்வொருவரையும் விட தனித்து காட்டும்படியாய் இருந்தன. இதுதான் அவளுடைய கவலைக்கு காரணம். திருவாளர் பியர், ஒரு ஏழை நோயாளியை பார்ப்பதற்கு நீர் வந்தது உம்முடைய சிறந்த குணமே ஆகும் என்று அன்னா பாவ்லாவனா சொல்லி கலவரத்தோடு தன்னுடைய சித்தியுடன் கண்ணடித்து அவளிடம் அவரை அழைத்து கொண்டு போனாள். புரியாத விதத்தில் எதையோ பியர் முணுமுணுத்து கொண்டு எதையோ தேடுபவர் போல சுற்றிலும் பார்த்து கொண்டிருந்தார். சித்தியை பார்க்க போகிற வழியில் நன்கு பழக்கமானவர்கள் செய்வதை போன்ற ஒரு இனிய புன்னகையுடன் சின்ன இளவரசியை பார்த்து தலைவணங்கினார். அன்னா பாவ்லாவின் கலவரம் உறுதியாய் விட்டது. ஏனெனில் மாட்சிமை தங்கிய சக்கரவர்த்தியின் சௌக்கியத்தை பற்றி சித்தி பேசி கேட்பதற்கு முன்பாக பியர் அவளை விட்டு திரும்பிவிட்டார். அன்னா பாவ்லாவனா அச்சத்தோடு அவரை நிறுத்தி, உமக்கு மாரியா பாதிரியாரை தெரியுமா? அவர் மிகுந்த சுவாரஸ்யமான மனிதர் என்று கூறினாள். ஆமாம்,
நிரந்தர சமாதானத்திற்கு அவருடைய திட்டத்தை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது ரொம்ப வியப்பானது. ஆனால் அது முடிவது கடினம். நீர் அப்படியா நினைக்கிறீர் என்று அவரிடம் எதையாவது பேசிவிட்டு விருந்து கொடுப்பவர் என்ற முறையில் தனது கடமையை செய்வதற்கு தப்பித்து கொள்ள விரும்புவள் போல அன்னா பாவ்லானா கேட்டாள். ஆனால் பியர் மரியாதை குறைவை மீண்டும் செய்தார். முதலில் ஒரு சீமாட்டி பேசி முடிக்கும் முன்பாக அவளை விட்டு திரும்பினார். இரண்டாவதாக அங்கிருந்து தப்பிப்போக விரும்பும் ஒருவளிடம் இருந்து பேசிக்கொண்டிருந்தார். தமது தலையை தாழ்த்தி பெரிய பாதங்களை பரப்பி பாதிரியின் திட்டம் எப்படி முடியாதவை என்று தாம் நினைப்பதற்கான காரணங்களை விளக்க ஆரம்பித்தார். அதை பற்றி நாம் பின்னால் பேசுவோம் என்று ஒரு புன்சிரிப்போடு அன்னா பாவ்லானா சொன்னார். எப்படி நடக்க வேண்டும் என்று அறியாத இந்த வாலிபரை உதறிவிட்டு பின்பு விருந்து கொடுப்பவர் என்ற முறையில் தனக்குள்ள வேலைகளை தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தாள். எங்கேயாவது பேச்சுகளின் சுவை குறைந்து வரும்போது உடனே உதவி செய்வதற்காக அவற்றை கேட்டுக்கொண்டும் கவனித்து கொண்டும் இருந்தார். ஒரு நூற்பு மில்லில் வேலையை ஆரம்பித்த பின்பு எப்படி ஒரு போர்மேன் சுற்றி வந்து நின்று போன கதிரை சரிப்படுத்தவும், அவசியத்திற்கு அதிகமான கூச்சல் போடுவதை குறைக்கவும், இயந்திரத்தை சரி செய்யவும் அல்லது சரியாய் ஓடவும் கவனிக்க செய்வானோ, அதே மாதிரி அன்னா பாவ்லானா வரவேற்பறையை சுற்றி வந்தாள். இங்கே ஒரு மௌனமான கூட்டத்தையோ அல்லது அங்கே மிகுந்த கூச்சல் போடும் கூட்டத்தையோ அணுகுவாள். பொருத்தமான ஒரு வார்த்தை சொல்லுவதன் மூலமாகவோ அல்லது கூட்டத்தை பிரித்து அமைப்பது மூலமாகவோ பேசும் இயந்திரம் உறுதியான, சரியான, ஒழுங்கான வேகத்தில் இருக்கும்படி கவனித்தாள். இந்த கவனிப்புகளுக்கு இடையில் பியரை பற்றி அவளுடைய கவலை தெளிவாக தெரிந்தது. அவர் மாற்றி சுற்றியுள்ள குழுவினர் என்ன பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் என்று கவனிப்பதற்காக அங்கே சென்றபோதும் மறுபடியும் பாதிரியாரை சுற்றியுள்ள மற்றொரு கூட்டத்தை அவர் போன போதும் அவர் கவலையோடு அவரை கவனித்து வந்தார். வெளிநாடுகளில் பியர் கல்வி கற்றார். ரஷ்யாவில் அன்னா பாவ்லாவின் வரவேற்பில்தான் அவர் முதலாவதாக கலந்து கொண்டார். பீட்டர்ஸ்பர்க்கில் உள்ள அறிவு தீபங்கள் எல்லாம் அங்கே கூடியிருந்தார்கள் என்பதனை அவர் அறிவார். ஆகவே கேட்கப்பட வேண்டிய புத்திசாலித்தனமான உரையாடல்களை எங்கே தாம் இழந்துவிட நேரிடுமோ என்று பயந்து ஒரு பொம்மை கடையில் நுழைந்த குழந்தையைப் போல எப்பக்கம் போவது என்று தெரியாமல் இருந்தார். அங்கு இருந்தவர்களின் முகத்தில் காணப்பட்ட தன்னம்பிக்கையும் உயர்ந்த பண்பாட்டையும் கொண்டு அவர்களிடமிருந்து ஆழ்ந்த கருத்துக்களை கேட்க முடியும் என அவர் எப்பொழுதும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். கடைசியாய் மரியாவிடம் வந்தார். இங்கே நடைபெற்ற உரையாடல் சுவையாய் இருப்பதாய் தோன்றியது. இளைஞர்கள் விரும்புவதைப் போல தம்முடைய கருத்துக்களை வெளிப்படுத்த ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார். பகுதி 2 முடிந்தது.